ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி வீட்டில் இருக்கவங்களாம் படத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு ஃபேமிலி படம் பார்த்தோன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வராங்க. இங்கே பார்த்தா வீரா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஆனந்தி எங்கன்னு கேட்குறாங்க. ஆனந்தி இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயம், பூஜை நடக்குதுங்கிற இதுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதுமே எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா, ஆனால் அடுத்து கிச்சனில் இருக்கும்போது பார்த்தோம்னா ஆனந்தியோட அம்மா வந்து வீரா பேச வராங்க. கூடவே பார்த்தோம் அப்படின்னா மனோகர் அவங்க அண்ணனையும் கூட்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் எப்படியாவது ஏதாவது பேசி ஆனந்தி என் கூட அனுப்பி வைக்கணும், ஏதாவது காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மனோகர் இருந்துக்கிட்டு தான், மனோகர் தான் எப்பயும் பார்த்தா மென்டல் பணத்தாசை பிடிச்சாலும் இல்லை, நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இப்போ ஆனந்தி அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் நிற்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா குணவதி வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்குள்ளே சண்டை அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ஆனந்தி வந்து ஊருக்கு போகிற விஷயத்தை கேட்கும்போது நான் போனால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி ரொம்ப தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே குணவதி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆனந்தி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் குணவதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆனந்தியோட அப்பா உட்காந்துருக்கும் போது இப்போ ஒருத்தவங்க வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இப்போ ஆனந்தி அப்பாவுடைய தங்கச்சி வராங்க. ஏற்கனவே முன்னாடி வக்கீல்னு ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, அவங்க வராங்க. அவங்கள பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். கோமதின்னு சொல்லி அவங்க வராங்க. இப்போ வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மாலதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களே ஹஸ்பண்ட் வேணாம், கல்யாணம் வேணாம், இது வேணான்னு இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு இப்போ வர சொல்லியிருக்காரு, இவர் என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு யாருக்கும் புரியல. ஆனால் ஆனந்தியோட அப்பா எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு கரெக்டாக. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரா வந்து ஆனந்தியை கூப்பிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்லபடியாக கிளம்புங்க அப்படிங்கும்போது, பணம் எங்கே அப்படின்னு கேட்டாக்கா, பணம் இந்த அந்த யூனியன்லேருந்து வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஆனந்தியோட அம்மாவுக்கு தெரியும் பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, என்ன கொடுக்கலன்னு இவர் சொல்கிறாரு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு புரியல, ஆனந்தியோட அப்பாவுக்கு விஷயம் புரியும். நம்ம ப்ரோமோவில் பார்த்தது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ ஆனந்திக்கிட்ட சொல்கிறாரு, நீ எது முடிவு எடுத்தினாலும் உன் கூட அப்பா இருப்போம்மா, நீ உன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஆனந்திக்கு கூட்டு போய் ரூம்குள்ளார போய் எப்பயும் மென்டல் தனமாக பேசுகிற மாதிரி, உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வீரா வந்து ஆனந்தியை கூட்டு வெளியில் வராங்க. இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது, சரி கிளம்புங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனந்தியோட அப்பா இன்றைக்கி செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். மற்ற யாருக்குமே எதுக்குமே புரியல. இப்போ பார்த்தோன்னா வீரா எல்லாத்திலையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனந்தி வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வீரா கூட அனுப்பி வைக்க சொல்லி ஆனந்திக்கிட்ட பேசி சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தியோட அம்மாவும் பேசுகிறாங்க. இப்போ மனோகர் அவங்களும் வந்து பேசுகிறாங்க. இப்போ கையை விடுங்க, முடியாது, என்னால் இவங்க கூட இப்போ வாழ முடியாது, ஏன்னா இவங்க ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தான் ஆனந்தியோட அப்பா அப்படியே எந்திரிக்கிறாரு. எல்லாரும் அதிர்ச்சியாக வராங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.